அப்படியே அதாவது என்ன சொல்கிறேன்னா, இயேசு மறுதலை காட்டிலும் அவரை குறித்து வெட்கப்படுகிறது பாவம் அல்லவா, தவறு அல்லவா? இயேசுவை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, நான் கிறிஸ்தவன் என்பதை குறித்து நான் வெட்கப்படுறேன்னா அது இயேசுவை கனப்படுத்துதா? கிடையாது. அப்போ இயேசுவை மறுதலைக்காமல் இருக்காங்க சிலர். ஆனால் சிலர் இயேசுவை குறித்து வெட்கப்பட்டிருக்கிறாங்க. தங்களை கிறிஸ்தவன் காமிச்சிக்காமல் இருந்திருக்கிறாங்க. யாருக்கும் தாங்க கிறிஸ்தவன் தெரிஞ்சிக்கவே கூடாது, ஏன்னா தெரிஞ்சா கேள்வி கேட்டுருவாங்க, வம்பாயிடும் அப்படின்ற ஒரு சில சுச்சுவேஷனில் அந்த நேரத்தில் அப்படி இருக்கிறது ஞானம். அதை நான் சொல்ல நான். ஆனால் எப்போவுமே அப்படி தான் வாழ்நாள் முழுக்க வாழ்கிறோன்னா அங்கே ஏதோ விஷயம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கலாம் சிலர். இயேசுவை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படியே போயிட்டு இருந்தால் அதுக்கும் இயேசுவை மறுதளிக்கிறதுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. அப்படியே போயிட்டு இருந்தால் அங்கே தான் போய் முடியும் அது. அப்போ இந்த விதத்தில் விழுந்திருக்கலாம். பேதுரு அளவுக்கு விளையாட்டிலும் அந்த ஒரு திசையில் விழுந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், என்ன சொல்ல முடியும், நான் என்ன சொல்ல முடியும்னா இதுதான் நான் சொல்கிறேன். பேதுரு எப்படி மன்னிக்கப்பட்டாரோ, பேதுரு எப்படி மீட்கப்பட்டாரோ, பேதுரு எப்படி பயன்படுத்தப்பட்டாரோ, அது போலவே நீங்களும் மன்னிக்கப்படலாம், மீட்கப்படலாம், பயன்படுத்தப்படலாம். நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும், உங்கள் பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ தடவை இருந்தாலும், பேதுருவை ஏற்றுக்கொண்ட இயேசு உங்களையும் ஏற்றுக்கொள்வார். பேதுருவை மன்னிச்ச இயேசு உங்களையும் மன்னிப்பார். பேதுருவை பயன்படுத்தின இயேசு உங்களையும் பயன்படுத்துவார் என்பதுதான் நான் சொல்ல முடியும். பேதுருனுடைய முடிவு இது இல்லை. இங்கே எப்படி முடியுது இந்த பகுதி? அவன் மிகவும் அழுதான். இன்னொரு சுவிசேஷம் சொல்லுது, லூக்கா சொல்கிறாரு, மன கசந்து அழுதான். அப்படி முடியல. பேதுருடைய வாழ்க்கை எப்படி தான் முடிஞ்சது? ஏங்க இதுக்கப்புறம் பேதுரு திரும்ப அந்த சீஷர்கள் மத்தியில் அவர் தான் லீடராக வருகிறார். இயேசு அவரை உயர்த்துறாரு, மன்னிச்சு திரும்ப அவரை மீட்டெடுத்து திரும்ப அவரை லீடர் ஆக்கி திரும்ப அந்த ஆதி திருச்சபையை நடத்துகிறது நம்பர் 1 ஆள் பேதுரு தான். அப்போஸ்தலர்ல முதல் 13 அதிகாரத்தில் பேதுரு தான் அங்கே மெயின் ஆளுங்க. எருசலேம் சபையில், ரோமாபுரியில் இருக்க சபையில் பேதுரு தான் மெயின் ஆளாக இருந்தாருன்றாங்க. அப்போ பேதுரு இப்படி செஞ்ச பேதுரு மன்னிக்கப்பட்டிருந்தார்னா, இயேசு அவரை மன்னிச்சார்னா, அவரை மீட்டெடுத்தார்னா, அவரை பயன்படுத்தினார்னா உங்களையும் மீட்டெடுத்து பயன்படுத்துவார் என்றது தான் நான் நம்புகிறேன்.